ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு லாவண்யா சுதாகர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா. இது வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு டெலிஷியஸாக பண்ணலாம். ஸோ இதுக்கு மெயினாக இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்திங்கன்னா மைதா, பால். ஸோ இது ரெண்டு வச்சுட்டு நம்ம ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணி இந்த பாஸ்தா வந்து 3/4 பாயில் பண்ணிவிட்டு நம்ம சாஸில் மிக்ஸ் பண்ணி ஸோ பாஸ்தா ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறோம். இன்னும் நம்ம பாஸ்தாக்கு வாட்டர் பாயில் பண்ணுறோம். பாயில் ஆகிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பாஸ்தா வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் செப்ரேட்டாக வரும். ஸோ இப்போ நம்ம பாஸ்தா ஆட் பண்ணலாம். இதில் நான் ஒரு கப் ஆஃப் பாஸ்தா எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 3/4 பாயில் பண்ண போகிறோம். ஜஸ்ட் உங்களுக்கு அது கட்டான போதும், ரொம்ப பாயில் பண்ணாதீங்க. ஸோ இது பாயில் ஆனாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த நைட்டில் இப்படி கட் பண்ணிங்கன்னா கட் ஆகணும். ஸோ பாருங்கள், பாயில் ஆகிடுச்சு. இந்தளவுக்கு பாயில் ஆனால் போதும். ஸோ இதை வந்து நம்ம ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ ஆனியன் கார்லிக் போட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெறும் ஆனியன் கார்லிக் மட்டும் ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஒயிட் சாஸ் ரெடி பண்ணலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில். பட்டர் போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்படி பட்டர் இல்லை, நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் மைதா போட்டுக்கோங்க. இந்த பட்டர்லேயே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். ஒரு 2 to 3 minutes நல்லா அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம மைதா, பட்டர், ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மில்க் 2 cups ஆஃப் மில்க் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து மில்க்கும் மைதாவும் லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாஸ் திக்கானோன்னு நம்ம பாஸ்தா ஆட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்ச நாள் பாயில் ஆகட்டும். நல்லா நம்மள ஒயிட் சாஸ் வந்து திக்காயிட்டே வருது. இந்த நேரத்தில் வந்து நம்ம கொஞ்சமாக சால்ட்டு, நான் பாஸ்தாவில் சால்ட் போடல, அதனால இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கேன். நீங்கள் பாஸ்தாவில் சால்ட் போட்டுட்டு வேக வச்சிங்கன்னா இதில் சாஸில் கம்மியாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து பாஸ்தா சீசனிங் உங்களுக்கு கிடைக்கும் கடையில். இல்லை மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் போட்டுக்கலாம், ஆரிகானோ போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட டேஸ்ட் வந்து பாஸ்தாவோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இது போட்டிங்கன்னா நல்லா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நல்லா திக்கானோடனே நம்ம வந்து பாருங்கள் திக்காயிட்டே வருது. நம்மளோட பாஸ்தா ஆட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட சாஸ் ரெடி ஆகிடுச்சு, ஒயிட் சாஸ். ஸோ இதில் நம்ம பாஸ்தா ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
இது நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 5 minutes விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். ஸோ நம்மளோட டெலிஷியஸ் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நம்ம டாமினோஸில், பிஸா ஹட்லலாம் சாப்பிடுவோம். ஸோ அதே ஃப்ளேவரில் வரும் உங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.